வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து வைவித்த குருவின் பாதம் பணிகின்றோம். இன்றைய சிந்தனைக்கு நில் கவனி மனைவி. பெண்ணின் பெருமை. பெண்ணின் பெருமையில் குறிப்பாக மனைவியின் பெருமையை பற்றி சிறு சிந்திக்க இருக்கின்றோம். பெண் வயிற்றில் உருவாகி பெண்பாலுண்டே வளர்ந்தாய், பெண் துணையால் வாழ்கின்றாய், பெண்ணின் பெருமை உணர். இது நமது அருட்தந்தை அவர்களின் பெண்ணின் பெருமையை உணரச் சொல்லும் அற்புத கவிதை ஆகும். பெண்ணோடு தோன்றி பெண்ணோடு வாழ்ந்தும் பெண்மனது என்னவென்று புரியவில்லையே. இது கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் புலம்பல். உயிர்களை தோற்றுவிக்கும் ஆற்றலையும் பொறுப்பையும் இயற்கை பெண்ணிடமே கொடுத்துள்ளது. இந்த உலகில் வாழ்கின்ற ஆண்கள் பெண்கள் அனைவரும் பெண்ணினத்தின் அன்பளிப்புத்தான். பெண்ணின் பெருமையை, குறிப்பாக மனைவியின் பெருமையை சற்று நின்று கவனிப்போமா? நில் கவனி மனைவி. இதுவே இன்றைய சிந்தனை தலைப்பு. அதற்கு அந்த சிந்தனைக்கு வித்து ஒரு மூத்த குடிமகனின் அனுபவ ஆனந்த கவன ஈர்ப்பு கவிதை வரிகள். நீங்கள் கவனித்ததுண்டா? சமையலறையில் அவள் வியர்வையில் குளிக்கையில் துடைத்துக்கொள் என்று நீங்கள் நீட்டும் கைக்குட்டையில் அவள் மொத்த களைப்பும் துடைக்கப்படுவதை நீங்கள் கவனித்ததுண்டா? அவள் சோர்வாய் இருக்கையில் நெற்றியில் கை வைத்து காய்ச்சலா என்ற கரிசனத்தில் அவள் குளிர்ந்து போவதை நீங்கள் கவனித்ததுண்டா? அவள் சமையலை ரசித்து ருசித்து சூப்பர் எனும்போது அவள் வயிறு நிரம்புவதை நீங்கள் கவனித்ததுண்டா? சாப்பிட அமரும்போது நீயும் உட்கார் எனும் ஒரு வார்த்தையில் அவள் அனைத்து உணர்வும் சிலிர்த்து கொள்வதை நீங்கள் கவனித்ததுண்டா? அவள் பேசுவதை நீங்கள் ரசித்து கேட்டால் சிறு குழந்தையாய் அவள் சிலாகித்து போவதை நீங்கள் கவனித்ததுண்டா? பொன் பொருள் உடை என வாங்கித் தரும் பொழுதை விட முழம் பூவை தலையில் வைக்கையில் அவள் பிரம்மானந்த பரவசம் அடைவதை நீங்கள் கவனித்ததுண்டா? யாரிடமும் அவளை விட்டு கொடுக்காத போது உங்களுக்காக அவள் உயிரையும் விட தயாராகி நிற்பதை நீங்கள் கவனித்ததுண்டா? அவளிடம் மனம் விட்டு சிரித்து பேசும்போதெல்லாம் கவலையற்ற ஜீவனாய் அவள் மாறிப்போவதை நீங்கள் கவனித்ததுண்டா? வெளியிலோ வீட்டிலோ வரும் பிரச்சனைகளால் நீங்கள் தளர்ந்து நின்றால் அவள் துவண்டு போவதை நீங்கள் கவனித்ததுண்டா? அவள் மீது நீங்கள் அக்கறை கொண்டவர் எனும் எண்ணத்தால் அவள் தன்னை பலசாலியாகவும் பாக்கியசாலியாகவும் இருமாந்து கொள்வதை நீங்கள் கவனித்ததுண்டா? நீங்கள் எங்கிருந்தாலும் அவளின் 7ஆம் அறிவும் 3ஆம் கண்ணும் எப்போதும் உங்களை கவனித்து கொண்டே இருப்பதை நீங்கள் கவனித்ததுண்டா? நீங்கள் எங்கிருந்தாலும் அவளின் 7ஆம் அறிவும் 3ஆம் கண்ணும் எப்போதும் உங்களையே கவனித்து கொண்டு இருப்பதை கவனியுங்கள் கணவன்மார்களே. உங்களின் சுகமான சுமைகளையும் சோர்வான சூழலையும் தட்டி கொடுக்க இதயம் ஒன்று உங்களுக்காக இடைவிடாது இயங்கிக் கொண்டிருப்பதை பெண்ணே, தாயாக, தாரமாக, மகளாக, மருமகளாக, பேத்தியாக என பல வடிவம் எடுத்து அன்பு காட்டும் பெருமையை உணர்வோம். கணவன் மனைவி உறவு நட்பாக இருக்க வேண்டும். தம்பதியிடையே தனியான ரகசியம், தனித்தனியான பொருள் வரவு செலவு இருக்கக்கூடாது. ஒருவரை மற்றவர் புரிந்து கொண்டு மற்றவர் கருத்துக்களை மதித்து நடந்தால் குடும்ப அமைதி இனிமையாக என்றென்றும் நிலவும். பெண்ணின் பெருமையை ஆண்கள் உணர்ந்து மதித்து நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மனைவி நல வேட்பு நாள் என்ற பெண்மையை போற்றும் புனித தினம் நமது மனவளக்கலை மன்றங்களில் ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவது நமது நினைவில் உள்ளது அல்லவா? பெண்ணின் பெருமையை சற்று நின்று கவனிப்போம். குடும்ப அமைதி காப்போம். பெண்ணினத்தின் பெருமதிப்பை உணர்ந்தே உள்ளேன். பேருலகில் வாழுகின்ற மக்கள் எல்லாம் பெண்ணினத்தின் அன்பளிப்பே எனில்
வேறென்ன பெருமை இதைவிட எடுத்துச் சொல்வதற்கு என்று பெண்மைக்கு மதிப்பளித்த குருவின் மலரடி பணிகின்றோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.